வணக்கம். இப்போ நாம் புதுதில்லியுடைய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தினுடைய நுழைவாயிலில் இருக்கோம். இந்தியாவுடைய தனித்துவமான பல்கலைக்கழகங்களில் ஒன்று ஜேஎன்யூ. ஜேஎன்யூ அப்படின்னு சொன்னால் அதனுடைய தாராளவாதம், ஜேஎன்யூ அப்படின்னு சொன்னால் அதனுடைய சுதந்திரவாதம், ஜேஎன்யூ அப்படின்னு சொன்னால் அதனுடைய சமூக நீதி, சமத்துவம், பன்மைத்துவம், இந்த உணர்வுகள் தானாக மேலோங்கி நிற்கிறத பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 9000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் தென்னிந்தியாவிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்னவோ குறைவு தான். ஒரு 1000 பேர் இருந்தால் அதிகம். அதுலேயும் தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப குறைவு. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஜேஎன்யூவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர்களோடு நாம் இப்போ உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம். ஜேஎன்யூங்கிற பேர் எப்படி கேள்விப்பட்டீங்க? தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு எது வந்து காரணமாக அமைஞ்சுது? டெல்லி அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு அபிப்பிராயம், ஃபேமிலியில் இருந்த அபிப்பிராயமும் சரி, நிர்பயா இஷ்யூ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிகாஸ் நான் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால. ஜேஎன்யூங்கிற பேரை வந்து ஜேஎன்யூ ரயாட்ஸ் மூலிமா ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டேன். நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இருந்தே ஜேஎன்யூ வந்து எனக்கு நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு. வீட்டில் அப்படின்னா ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த பயம் எல்லா நேரத்துலையும் இருக்கும். எனக்கு 24 வயசு ஆனதுனால என்னால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினச்சதுனால அவங்க வந்து எதுவும் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும், டெல்லின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் நிறையவே இருக்குது. ஐஐடிஸ் இருக்குது, என்ஐடிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போது எஜுகேஷனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஒரு நல்ல ஒரு பிளேஸ். ஜேஎன்யூவில் வந்து இன்ஜினியரிங் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜேஎன்யூ கிட்ட இருக்க அந்த ஃப்ரீடம் அண்ட் ரிசோர்ஸஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து நானும் டிசைட் பண்ணிவிட்டு இங்கே வந்தது. இந்த என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பல தரப்பட்ட டிசிப்ளின் பசங்க கூட பேசலாம். பல ஊர்லேருந்து வர்ற பசங்கிட்ட பேசலாம். அப்போ நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது ஒரே இடத்துல. இங்கே வந்து 9000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அதில் வந்து 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து நான் ரெசிடென்ட்ஸ் தான். இங்கே லோக்கலைட்ஸ் கிடையாது. பல ஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் இருந்தால் இங்கே ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. டோட்டலாக வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. சவுத் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில், தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப கம்மி. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம ஊரில் ஹையர் எஜுகேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் தான் காலேஜஸ் அதிகமாக இருக்குது, யூனிவர்சிட்டி அதிகமாக இருக்குது. நிர்ஃப் ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ்லாம் டாப் பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க நோட் பண்ணாத விஷயம் ஒன்று என்னென்னா, இங்கே டெல்லி ஃபஸ்ட்டு கேபிட்டல் சிட்டி. இங்கே கிடைக்கிற எக்ஸ்போஷர் வந்து எதுவுமே கிடைக்காது. செகண்ட் வந்து டெல்லினாலே வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒரு நிர்பயா கேஸ் வந்து எல்லாருக்குமே நமக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி சேஃபாக இருக்குமா? ஏன்னா ஜேஎன்யூ எப்போவுமே வந்து ஒரு வைலண்ட் ஹப்பாகவே நியூஸ் சேனல்லே காட்டுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஜேஎன்யூ எப்போவுமே நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுவேன். மினி தமிழ்நாடுன்னு சொல்லுவேன். டெல்லி வேறு. டெல்லியில் வந்து அந்த அன்சேஃப் என்வாயர்மெண்ட் இன்னும் இருக்க தான் செய்யுது வெளில போகிறதுக்கு. ஆனால் ஜேஎன்யூ அப்படி கிடையாது. ஜேஎன்யூ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் கேம்பஸஸ் இன் டெல்லி. முதல்ல வரும்போது, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது இது எப்படி இருந்துச்சு? டெல்லி என்வரான்மெண்ட்டுங்கிறது எப்படி இருந்துச்சு? நான் முதல்ல வரும்போது ஒரு முக்கியமான சம்பவம் இருந்துச்சு. என்னென்னா, நான் ஜேஎன்யூக்கு வரும்போது அப்போ வந்து ராமர் கோவில் கட்டின நேரம். எல்லா வீடுகள்லையும் தொடர்ச்சியாக அந்த காவி கொடி இருக்கிறத பார்த்து. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக். டெல்லியோட உண்மையான முகன்றது இங்கே வந்த அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இஸ்லாமோஃபோபியாலேருந்து, ஓப்பன் காஸ்டிசம்லேருந்து, இங்கே இருக்க முனிர்கா ஏரியாவுக்கு போங்க, எல்லாமே டோக்காஸ்ன்ற பேரில் இருக்கும். நான் கேட்கும் போது என்ன டோக்காஸ்னும் போது அது சாதி பேருன்றாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட சாதி தான் இந்த முனிர்கா ஏரியாலேயே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. ஃபுல்லாக ரெண்டல் மூலமாக தான் இந்த முனிர்கா ஏரியாவே வாழுது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 RK ரூமுக்கு 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன் 10,000 ரூபாய்னா 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி வருதுன்னா எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் இருக்கும். சூரிய ஒளி ஒரு வீட்டுக்குள்ளே வரதே இங்கே ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி தான் இந்த ஏரியாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தோட இறுதியில் தண்ணி பஞ்சம் ஏற்படும். ஜூன் மாதம் மட்டும் மழை வரலன்னா இந்த ஊரோட நிலைமை என்னென்னு யாருக்குமே தெரியாது. டெல்லி நம்ம பார்க்குற பிரம்மாண்டமான முகலாயர் ஆட்சி கால அந்த கட்டடங்கள் மற்ற நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே இந்த போஸ்ட் டெல்லி ஒரு குறிப்பிட்ட அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே தான். அதை தாண்டி அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்துட்டால் அந்த டெல்லியை வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஏழ்மையில் இருக்குது. ரொம்ப அடித்தட்டில் வாழ்கிற மக்களுடைய வாழ்நிலை வந்து ரொம்ப நம்ம ஊரில் பார்க்காத ஒரு அடித்தட்டு வாழ்க்கையாக இருக்குது.
அதோடு சேர்த்து பொல்யூஷன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பொல்யூஷன். ஆல்ரெடி இங்கே வந்து வெதர் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் தான். வெயில் காலமாக இருந்தாலும் அதிகமான வெயில், குளிர்காலமானாலும் அதிகமான குளிர். எனக்கு ஃபஸ்ட்டு டெல்லி வந்து எப்போனா எல்லாருக்கும் ஒரு குழந்தை பருவ நினைவு இருக்கும்ல, தாஜ்மஹால் டெல்லியில் தான் இருக்குன்னு, அதுலேருந்து தான் எனக்கு ஆரம்பிக்கும் டெல்லி. நான் மற்ற சிட்டிஸ்க்கும் போயிருக்கேன், கேரளா, பெங்களூர், ஹைதராபாத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் அதை தாண்டி இங்கே வந்து அந்த வெஜிடேரியனிசம் அந்த அந்த ஆதிக்கம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். நான்வெஜ்னாலே அப்படி ஒரு பார்க்குற ஒரு இதுவும் அது வந்து சில இடங்களில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு எதிராக இஸ்லாமோஃபோபிக்காக இருக்கிறது வந்து ரொம்ப இன்டெரக்டாக இயங்கும். இந்த நான்வெஜ் சாப்பிட அப்படியா உங்களுக்கு வந்து நான் பார்க்க மாட்டேன், உங்களுக்கு நான் வீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது. ஆனால் ஜேஎன்யூ அதுலேருந்து டெல்லிக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். பட் இந்தியாவோட ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மாதிரின்னு சொல்லலாம். ஹிந்தி தெரியாமல் இங்கே வந்த சூழலில் எப்படி இருந்துச்சு? ஹிந்தி எவ்வளோ நாளில் கற்றுக்கிட்டீங்க? எப்படி இந்த ஹிந்தி பேரியரை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க? ஃபார்மல் ஸ்பியரில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எக்கனாமிக்ஸ் அதில் எந்த பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஹிந்தி கற்றுக்காததுனால எந்த ஒரு ட்ராபேக்ஸ் இல்லை. பட் இன்டைரக்ட் ஸ்பியரில் வந்து எப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கேம் ஃப்ரம் யூபிலேருந்து வராங்க, ஹரியானாலேருந்து வராங்க. ஸோ அவங்க வந்து பீகார்லேருந்து வராங்க, அவங்க நிறைய வந்து ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பியர், இன்ஃபார்மல் ஸ்பியர்லேருந்து நம்ம கொஞ்சம் எலினேட் ஆகுறோமோ அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்குது. லாங்குவேஜ்னு பேசும்போது இங்கே வந்து இப்போவும் நான் வந்து இங்கே வந்து 5 months ஆச்சு, எனக்கு இப்போவும் ஹிந்தி தெரியாது. பட் வந்து இங்கே வந்து ஒரு 2 monthsல பேசிக் ஹிந்தி கற்றுக்கலாம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலியமாகவோ பேசிக் ஹிந்தி கற்றுக்க முடியும். மற்றபடி கிளாஸஸ்லேயும் டீச்சர்ஸ்கிட்டையும் ப்ரொஃபஸர்ஸ்கிட்டையும் உங்களுக்கு வந்து அந்த ஹிந்திக்கான தேவை வந்து எனக்கும் ஏற்பட்டதில்லை. ஏன்னா இங்கிலீஷ் வந்து போதுமானதாக இருக்குது. ஸோ நமக்கு பேசிக்காக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ நம்ம கேம்பஸ் ஸ்கூலில் வந்து நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். கேம்பஸ்க்கு வெளியில் நமக்கு பண்ண முடியாது. இல்லை, அது ஒரு வாரம் போதும். வாகனம் எங்கே இருக்குது, ஒரு வேளை ஓலாவோ ஊபரோ நீங்கள் வந்து ரேப்பிடோவோ புக் பண்ணுறீங்கன்னா அவங்க எங்கே வராங்க, கடையில் போய்ட்டு ஒரு பொருள் என்ன விலை, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாரம் போதும். அடிப்படையான சொற்கள், அந்த சென்டென்ஸ் ஃப்ரேஸு முழுமையாக ஒரு உரையாடலை கொண்டு போகிறதுக்கான மொழி அறிவுக்கு தான் நிறைய நேரம் தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம இந்த ஊர் மக்களோட, ஹிந்தி பேசக்கூடிய மக்களோட நம்ம தொடர்ந்து உரையாடினா மட்டும்தான் அது வரும். இது ஹிந்தி லேண்ட். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஹிந்தி வந்து ஆதிக்கமாக பார்க்குறீங்களா, இல்லை எப்படி இருக்குது உள்ளபடி அனுபவம்? அதர் ஸ்டேட் அப்படின்னே முறையாக டெல்லிக்கு தான் வரேன். அப்போ அதுவும் முதல் முறை. அப்படி இருக்கும்போது நான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கரெக்டாக எனக்கு அட்மிஷன் அன்றைக்கி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி காலைல தான் வந்து இறங்குறோம் நண்பர்களோட 3 பேர். எங்கள் 3 பேருக்குமே வந்து ஹிந்தி தெரியாது. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ஜேஎன்யூ வரத்துக்கே நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம். ஏன்னா ஒரு கேப் தான் புக் பண்ணோம், மெட்ரோ எங்களுக்கு அறிமுகம் இல்லை. கேப் புக் பண்ணால் ஒரு 4 கேப் 5 கேப் புக் பண்ணோம், எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. எங்களால் அவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியல, அவங்களால எங்களை கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்போ ரொம்ப அப்படி சிக்கலாக தான் போச்சு. இப்போ அது மாதிரி முதல்லையே வந்து இந்த லிங்குவிஸ்டிக் பேரியர் அப்படிங்கிறது இருந்துச்சு தான். ஆனால் ஒரு பக்கம் அதே நேரத்தில் எளிய மக்கள் வந்து நம்மளை அரவணைச்சு போகிற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இப்போ நாங்கள் ஒரு டீ கடையிலையோ இல்லை ஒரு கேன்டீன்ஸில் போய் எங்களுக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னாலும் ஒரு மாதிரி பழக்கப்பட்ட கடையாகும் போது நம்மளை பார்த்தாலே அவங்க ரேட் சொல்கிறதே இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க, அதை நம்ம கவனிக்கலாம். அவங்க மற்றவங்கள்ட்ட வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க, நம்மள்ட்ட அந்த ரேட்டை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதை நம்ம கவனிக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் மற்ற இடங்களில் வந்து சில அஃபிஷியல் இடங்கள்லேயே உள்ளவங்க வந்து உதாரணத்துக்கு ஃபெல்லோஷிப் செக்ஷன் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஹிந்தி தெரியல அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்தி ரெக்வஸ்ட்டாக அவங்களை இங்கிலீஷில் பேச சொன்னால் கூட, இல்லை அவங்க வலுக்கட்டாயமாக ஹிந்தியில் பேசுகிற நிலைமைகள்லாமும் நடந்திருக்கு, நண்பர்கள் நடந்திருக்கு, எனக்குமே கூட சில நேரத்தில் நடந்திருக்கு. இங்கே ஃபோர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டல்னு வசத்து கொஞ்சில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே பிளட் டொனேஷனுக்காக போயிருந்தேன். லிஃப்ட்டில் வந்துட்டு இருந்தேன். லிஃப்ட்டில் வரும்போது லிஃப்ட்டில் ஒரு அங்கிள் வந்து ஹிந்தியில் பேசினார். ஸோ எனக்கு ஹிந்தி தெரில. அப்போ வந்து என்னோடய ஏர்லி டேஸ், நான் வந்து 1 மாதம் தான் ஆகுது. அந்த மேனேஜ் பண்ணுற ஹிந்தி கூட எனக்கு தெரில. அப்படிங்கும்போது ஆரியன் இந்தியன் அப்படின்னு கேட்டார் அவர். ஸோ அந்த இது இங்கே இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஹிந்தி இம்போசிஷனுங்கிறது இங்கிலீஷை வச்சு நம்ம எங்கே மேனேஜ் பண்ணலாம்னா அஃபீஷியல் கம்யூனிகேஷன் மட்டும்தான். அதுவும் நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரொஃபஸர்ஸ் கூட மட்டும்தான். இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்களா அட்மினில், அவங்க கூட இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஹிந்தியில் தான் பேசுவாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக ஜேஎன்யூவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் மெயில் சில நோட்டிஃபிகேஷனாக கொடுப்பாங்க, அதை கூட ஹிந்தியில் தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இல்லாமல் ஹிந்தியில் அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே ஜேஎன்யூ கேம்பஸில் அந்த ஹிந்தி இம்போசிஷனை ரெசிஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னால் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் ஹிந்தி தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்குள்ளே ஹிந்தியில் தான் பேசிக்கிறாங்க. இப்போ எங்கள் கிளாஸ்லாம் நான் ஒருத்தர் தான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் சென்டர்லேயே நான் ஒருத்தர் தான் எக்கனாமிக்ஸில். ஸோ அங்கே பேசும்போது அவங்களே வந்து ஹிந்தியில் தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள இப்போ நம்ம ஊரில் நம்ம வந்து தமிழில் பேசுறதுனா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் ரேதர் தேன் இங்கிலீஷ். அதே மாதிரி
அவங்க வந்து ஹிந்தியில் பேச தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த இடத்துல ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் நிறைய இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷில் பேசுவாங்க. அதை நம்ம நிறைய குரூப்பில் வந்து அட்ரஸும் பண்ணியாச்சு. வந்து ஹிந்தியில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட ஹிந்தியில் பேசுகிறங்கிறது உண்மையிலே வருத்தமான விஷயம்தான். இங்கே கேம்பஸில் பொதுவாகவே வந்து ஒரு விதமான அசிமுலேஷனுக்கு உள்ளாயிட்டாங்க. எல்லா ஸ்டேட்லேருந்து வர ஆட்களுமே வந்து ஓரளவுக்கு ஹிந்தியில் பரிச்சயம் ஆகிட்டாங்க. அதை தொடர்ச்சியாக வந்து எதிர்த்துட்டு இருக்க ஒரே கும்பல் தமிழ்நாட்டிலேருந்து வர ஆட்கள் மட்டும்தான். இங்கே முற்போக்கு பேசுகிற ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனுக்குமே இல்லை, இங்கே ஒரு டைவர்ஸான க்ரௌட் இருக்குது, ஹிந்தி தெரியாத ஒரு மாநிலத்து மக்கள் இங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்ற ஐடியாவோ அந்த கான்ஷியஸ்னஸோ இங்கே இருக்க முற்போக்கு இயக்கங்களுக்கே பாதி குறைவு, ரொம்ப குறைவு சொல்லப்போனால். ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே சொல்லப்போனால் நாங்கள் தமிழ் பசங்க யாராவது போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கை தூக்கணும், இங்கிலீஷில் பேசுங்க இங்கிலீஷில் பேசுங்கன்னு. அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு லிட்டலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகாலே நாங்கள் வச்சுருப்போம். எப்படின்னா நாங்கள் இங்கிலீஷில் பேசினா அவங்க ஹிந்தியில் பேசுவோம், நாங்கள் திருப்பி தமிழில் பேசணும் அவங்கள இங்கிலீஷில் பேச வர வைக்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாட்டியும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் டெல்லியில் எனக்கு என்ன தோணுன்னா, எளிய மக்கள் கூட எனக்கு ஹிந்தியில் பேசுகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் ஒரு ஊருக்கு வந்திருக்கேன், அந்த மக்களோட மொழியை கற்றுக்கிறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் கேம்பஸில் பல மொழி பேசுகிற மக்கள் இருக்க இடத்துல நீங்கள் இந்தியை திணிக்கும் போது தான் பிரச்சனையாகுது. நமக்கு வந்து ஆங்கிலம் வந்து 2வது மொழி. ஆனால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா ஹிந்தி தான் 2வது மொழி. அவங்களுக்கு ஆங்கிலம் ஒரு 3வது மொழியாக தான் இருக்குது. ஹிந்தி தெரியும், நார்த்னா ஹிந்தி எல்லாருக்கும் தெரியும், நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். என்னுடைய லேபில் என் கூட ஒர்க் பண்ணவங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பீகார். நான் எதாச்சும் ஒரு நாள் வந்து ஹிந்தியில் பேர் எழுதி சொல்லி கொடுக்க சொன்னாங்க ஆஃபீஸ்லன்னு சொல்லிட்டு, பேரை வந்து ஹிந்தியில் எழுதி கொடுங்கன்னேன். எனக்கு அவ்வளோ ஹிந்தி தெரியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்க பேசுனது ஃபுல்லாக பேசுகிறது எல்லாமே ஹிந்தியில் தான். நான் பார்த்த வரைக்கும் ஹிந்தி வந்து யாருக்குமே வந்து புலமையான மொழியெல்லாம் இல்லை. தோராயமாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய மொழிகளில் இருக்கிற வார்த்தைகள் வந்து ஹிந்திலேயும் சில வார்த்தைகள் வந்து ஓவரலாக பாருனால தோராயமாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்குது. இங்கே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் அவங்க வந்து இந்தியை கொண்டு வரும்போது தான் வந்து நம்ம வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுறோம். ஹிந்தி பேசாத மாநிலங்களாக கூட இருக்கட்டும், அல்லது மைதிலி மாரி மொழி பேசக்கூடிய பிஹாரி அவர் ஒருத்தர் பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது போஜ்பூரி பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கட்டும், அவங்க எங்கேயாவது, ஏன்னா இது சோஷியல் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஒரு இடம், கற்பிக்கக்கூடிய ஒரு இடம், அவங்க வந்து தமிழில் நாம் இவ்வளோ பிடிமானமாக இருக்கிறத எப்படி பார்க்குறாங்க? நிறைய மாணவர்களுக்கு வந்து அவங்க தாய்மொழியை இல்லாமல் இந்தியை பேசும்போது நம்ம சொல்லும் போது தான் அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதையும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்கள் அளவுக்கு வந்து நாங்கள் எங்கள் மொழியை வந்து நாங்கள் கவனம் கொடுக்கல. அங்கே மீடியமே வந்து ஹிந்தி மீடியம் வச்சுருக்காங்க மற்ற மாநிலங்களில். அவங்களுடைய லோக்கல் டயலெக்ட் பேசுகிற மொழிகள் தாய்மொழி வேறையாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து பள்ளிக்கூடம் போனால் இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் இருக்குது. அவங்க சம்மந்தமில்லாத ஹிந்தி இருக்குது. நம்ம ஊரில் எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி தமிழ்லையோ மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கிற மாதிரியான மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு இல்லை, ஹிந்தியில் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் இந்த மாதிரி அனுபவங்களை வச்சு நம்ம சொல்லும் போது அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பஞ்சாபிஸ் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன், காஷ்மீரிஸ் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். தொடர்ச்சியாக இந்திய அரசால் ஒடுக்கப்படுற பல மொழிகள் கிட்டேருந்து இந்த ஒரு அஃபிலியேஷன் இருக்குது. நாங்களும் எங்கள் மொழியை வந்து காப்பாற்ற வேண்டிய, இல்லை கான்ஷியஸ்னஸோட மொழியை எடுத்து பிடிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குன்றத இந்த மாதிரி சில மாநிலங்கள்லேருந்து எடுத்து வைக்கிறத பார்த்துருக்கேன். ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது வெளி மாநிலத்தவர்களுக்கு எப்படி போகுதுன்னா, இவங்க எப்பவுமே அப்படி தான் ஹிந்திக்கு எதிரானவர்கள், ஒரு லாங்குவேஜ் மீதான வன்மத்தை அவங்க கொட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி உண்மையிலே ஹிந்திக்கு எதிரானவர்களாக இருந்தால் இங்கே உள்ள எல்லாருமே வந்து நாங்கள் ஹிந்தி கற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு இருக்கணும். ஆனால் ஒரு தமிழ் மாணவர்கள் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஹிந்தி லேர்ன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களை வச்சு எனக்கு கற்றுத்தா, யூடியூப் டுட்டோரியலாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் வந்து ஹிந்தி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ நம்ம வந்து எந்த மொழிகளுக்கும் எதிரானவர்கள் கிடையாது, ஆனால் எந்த திணிப்புக்கும் எதிரானவர்கள், வெதர் இட் இஸ் எ ஃபுட் ஆர் லாங்குவேஜ் ஆர் ட்ரெஸ், வாட் எவர் இட் இஸ். நான் வந்து இங்கே சொன்ன 60 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போது நான் உண்மையிலே ஹிந்தி இல்லாதனால எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. வெளில ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியில் போகிறதா இருக்கும், ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த ஸ்ட்ரகிளை நான் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோடய சைல்டுஹுட்லேருந்து நான் ஹிந்தி லேர்ன் பண்ணியிருக்கணும். உங்கள் சிலபஸில் வந்து 3rd லாங்குவேஜாக ஹிந்தி இருக்கணும், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 3 லாங்குவேஜ் பாலிசி சொல்கிற மாதிரி இருக்கணும்னா இந்த 60 பேருக்கு ஹிந்தி தேவை. ஆனால் கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஹிந்தி தேவையில்லையா? அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் என்ன? அப்புறம் லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போகிறாங்க, இந்தியாவிலேருந்து போகிறாங்க. அவங்க யாருமே அரபிக்கோ ஹிந்தியோ
போய் இங்கேருந்து லேர்ன் பண்ணிட்டு போகிறதில்ல. அவங்கள்ட்டலாம் நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம், அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இல்லை அப்படின்னு அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே தேவைப்படுற லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜெர்மன் போகிறேன்னா அங்கே போய் நான் ஜெர்மன் லேர்ன் பண்ணிப்பேன். ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் தான் தவிர ஆன்டி ஹிந்தி கிடையாது. நம்ம வந்து எந்த லாங்குவேஜுக்குமே எதிர் கிடையாது. இப்போ நம்ம ஹிந்தி இப்போ பேசக்கூடிய நிலத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலும் ஜேஎன்யூ அப்படிங்க வரும்போது நம்ம அந்த விஷயத்தை கொஞ்சம் வேறு மாதிரி அணுகணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு டெல்லி அரசு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் படிக்கிறேன் அப்படின்னா அங்கே அப்படி இருக்கிறத நான் ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு ஒன்றிய அரசோட நிறுவனம் அப்படிங்கும் போது நம்ம வேறு மாதிரி பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோட முதுகலை வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஒன்றிய அரசு நிறுவனத்தில் படிச்சுட்டு வந்திருக்கேன். அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல ஒன்றிய அரசு நிறுவனங்கள் இருக்குது, கல்வி நிறுவனங்கள் சொல்கிறேன். அந்த கல்வி நிறுவனங்கள் எதுலேயுமே முழுக்க எல்லாமே தமிழில் நடக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா தமிழகத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து படிக்கிறாங்க. அப்போ அங்கே ஆங்கிலத்தில் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்படி தான் பண்ணவும் படுது. அதே தான் இப்போ நாங்கள் அங்கேருந்து இங்கே வடக்கில் இருக்கும்போது இதுக்கு தெற்க உள்ள பல மாநிலங்கள்லேருந்து நாங்கள் வரோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் அதே அங்கே எப்படி நம்ம என்ன பண்ணுறோமோ அதே ஆங்கிலத்தை தான் நாங்கள் இங்கேயும் எதிர்பார்க்குறோம். எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் இருக்குது. எங்களோட மொழியை விட்டுட்டோமே, ஒரு 50 ஆண்டு காலத்தில் நான் எங்களோட மொழி மறந்து கலை இலக்கியம் பண்பாடு எல்லாமே போய் இப்போ சினிமாவில் கூட அங்கே எல்லாம் நம்ம தமிழ் படம் பார்ப்போம், அங்கே மொத்த பாலிவுட்னா மொத்த எல்லா இடத்துலையும் ஒரே படம் தான் ஓடிட்டுருக்கு. அவங்களோட பொருளாதார கலாச்சாரம் எல்லாமே மொழி கூட சம்மந்தப்பட்டனால அவங்களுக்கு ஒரு வருத்தம் உள்ளே இருக்கிறத புரிஞ்சிக்கவே முடியுது. நம்ம விட்டுட்டோமேன்ற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஆதங்கம் அவங்க இதுவில் தெரியுது. ஜேஎன்யூ ஆரம்ப காலத்தில் கட்டமைக்கும் போது இருந்த நிறைய பேர்த்தில் தமிழர்கள் இருக்காங்க. ராஜன் இருக்காரு, பார்த்தசாரதி, முதல் வைஸ் சான்சலரே தமிழ் தான். ஆமாம் ஆமாம், பார்த்தசாரதி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஜேஎன்யூ கொண்டு வந்ததுக்கப்புறம் மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அப்போ தான் ஒரு மினி இந்தியா மாதிரி. அப்போ அதனால தான் நிறைய ரிவர்ஸ் பேர் வச்சுருக்கோம். இங்கே முதல்ல கட்டின பழைய ஹாஸ்டல்ஸ் எதுனா காவேரி, பெரியார், கோதாவரி. இங்கே வந்து நாங்கள் தமிழை வந்து நாங்கள் முன்னிறுத்தி வைக்கிறோங்கிறது மூலயமா நாங்கள் வந்து மற்ற மொழியோட உரிமைகளையும் தான் பேசுகிறோம். நம்ம தமிழ் மட்டுமே பேசுகிறது கிடையாது இல்லையா, தமிழுக்காக மட்டும் பேசுகிறது கிடையாது. இங்கே வந்து கன்னட பேசுகிற மொழி பேசுகிறவங்க வர்றதே இல்லை. இப்போ சில ரீஜன்லேருந்து இன்னும் வரவே மாட்டேங்கிறாங்க. அது காரணம் ஹிந்தி வந்து இங்கே ஆதிக்கமாக இருக்கிறதுனால தான். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெருமைப்படத்தக்க விஷயங்களா எதெல்லாம் சொல்லுவீங்க? நாங்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு வந்தபோது முதலாக ரொம்ப இந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்ட விஷயம் நூலகம். அங்கே நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எம்ஃபில் படித்த போது நூலகங்கள் பயன்படுத்தியிருப்பேன். காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் தான் இருக்கும். இங்கே வந்தபோது 24 மணி நேரமும் வந்து நூலகம் செயல்படுத்த பார்த்து ரொம்ப நான் வியந்தேன். அந்த நூலகத்தில் எல்லாருமே வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, மற்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இது மாதிரி யூஜிசிக்கு பல தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள பார்க்க முடிந்தது. இன்னும் சொல்லப்போனால் பகலில் இருக்கிறத விட இரவு நேரங்களில் தான் மாணவர்கள் அங்கே வந்து படிக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு விஷயம் ஜேஎன்யூவில் வந்து நான் பிரமிச்சது. இன்னொன்று வந்து இங்கே கல்வி கட்டணத்தை பார்த்து ரொம்ப வியந்தேன். என்னென்னா இந்த பருவத்துக்கு இப்போ நாங்கள் கட்டணத்தை பார்த்தீங்கன்னா வெறும் 120 ரூபா தான். என்னுடைய இந்த முனைவர் பட்டத்துக்கு நான் வந்து 5 வருடத்துக்கு வந்து வெறும் 1000 ரூபாயில் படிச்சுட்டு நான் வெளியே வந்துட முடியும். ஜேஎன்யூவோட கேம்பஸ் வந்து 1200 ஏக்கர் இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு காடு. ஸோ வந்து இந்த குளிர்காலத்துலேயும் ஜேஎன்யூ பக்கத்தில் வந்தால் குளிர் கொஞ்சம் அதிகமாக அடிக்கும். ஜேஎன்யூவில் கர்ஃப்யூ இல்லை. 24 ஹார்ஸ் ஃபுல்லாக மக்கள் இயங்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொண்ணை கர்ஃப்யூ இல்லாதது ஜேஎன்யூவில் ஒரு தனி விதமான ஒரு சுதந்திரத்தை வந்து எனக்கு கொடுக்குது. பொதுவாக வந்து ஜேஎன்யூ அப்படின்னு சொன்னால் அரசியல் அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அடையாளம். இப்போ தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு நாம் வந்து மாணவர்கள் அரசியலால் மேலெழுந்த சமூகங்களில் ஒன்று. நம்முடைய நவீன வரலாறுங்கிறது மாணவர் அரசியல்னால் மேலெழுந்த வரலாறு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பொதுப்பத்தியில் என்ன இருக்குன்னா, அரசியல் பேசுகிறது மாணவர்களுக்கு ஒவ்வாதது, அது வந்து அவ்வளோ கல்விக்கு விரோதமானது, அப்படி ஒரு புத்தி இருக்குது. படிக்கிற பையன் அரசியல் பேச மாட்டான், அரசியல் பேசுகிறவன் படிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜேஎன்யூங்கிறது அரசியல் வடிவத்தோடு இணைஞ்சது. அதனுடைய அடையாளம்ங்கிறது, அதனுடைய அறிவு அடையாளம்ங்கிறது அரசியல் அறிவும் சேர்ந்தது. இந்த அரசியல் உணர்வு அப்படிங்கிறது உங்களுடைய அறிவை, உங்களுடைய துறைசார் அறிவை, உங்களுடைய கல்வி வேட்கையை வந்து எந்த அளவுக்கு கூர்மைப்படுத்தியிருக்கு? இப்போ நம்ம ஊரில் காலேஜில் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல கூடனா என்ன பேசுவாங்க? மேக்ஸிமம் சினிமாவை பற்றி பேசுவாங்க,
அல்லது இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் ஸ்பீச்சாக தான் இருக்கும். ஆனால் ஜேஎன்யூவில் இங்கே வந்து 24/7 தாபாஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா க்ரௌட், இதே மாதிரி நைட் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தால் கூட தாபாஸ் ஃபுல் பேக்கடாக இருக்கும், க்ரௌடாக இருக்கும். உட்காந்து என்ன அவ்வளோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸை பற்றி பேசுவாங்க, நேஷனல் பாலிடிக்ஸ், ஸ்டேட் பாலிடிக்ஸ், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா பல ஸ்டேட் மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கனால அந்தந்த ரீஜனல் இஷ்யூ என்ன இருக்குது, இப்போ காஷ்மீரில் என்ன இஷ்யூ இருக்குது, பஞ்சாபில் ஃபார்மர் இஷ்யூ என்ன இருக்குன்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நம்மளும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னெல்லாம் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கற்றுக்கிட்டோமோ அதை வந்து ஓஹோ நம்ம இப்படி இருந்திருக்கோம், அதெல்லாம் தப்பு, இங்கே வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறது நிறைய அன்லேர்ன் பண்ணிக்கலாம். இது நான் ஜெயினில் வேந்த ஒரு விஷயம். நான் பொதுவாக ஜேஎன்யூ வந்ததுக்கு காரணமே படிக்கணுன்ற ஒரே காரணம் தான். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தேன். வேலையை விட்டுட்டு வெறுமனையாக பிஹெச்டி பண்ணுவோம், நமக்கு படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்பேஸை உண்டாக்கிறதுக்காக வந்த இடம் தான் இது. இது ஏன் இவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்றது இன்னொரு காரணம் என்னன்னா, இப்போ என் டிபார்ட்மெண்ட்டில் 12 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா 70 பேர். ஆனால் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தப்போ 3 ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து பார்த்தா 120க்கு மேலே இருக்கும். இந்த இடம் முக்கியமாக கொடுக்குறது என்னென்னா படிக்கிறதுக்கான ஸ்பேஸ். முதல்ல இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரம் இருக்குது, என்னென்னா சோஷியல் லிவிங். இந்த தனி மனிதன் இண்டிவிஜுவல் லைஃப் அப்படின்னு செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிலாம் இல்லை. இங்கே ஒரு சமுதாய வாழ்க்கையை பார்க்கலாம். தொடர்ச்சியாக எல்லாரும் இன்னொருத்தவங்களை சார்ந்திருந்து ஒரு சமூக கூட்டமைப்போட ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் வந்து எல்லா மாநிலத்திலேருந்து வர கருத்தியலும் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல பாயிற இடமா இருக்கும். நீங்கள் எந்த சுவர்களை பார்த்தாலும் பல பயங்கர புரட்சிகரமான ஓவியங்கள் இருக்கும். எப்படின்னா மக்கள் இங்கே படிக்கிற மாணவர்கள் வந்து கல்லூரியோட சுவர்கள்லேருந்து கல்லூரியோட வகுப்பு வரைக்கும் எல்லாத்தையும் தங்களோட ஸ்பேஸாக அணுகுவாங்க. இந்த சூழல்னால, இந்த அரசியல் சூழல்னால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு பாதிப்புன்னும் போது இங்கே ஜேஎன்யூவோட முகமே அதிகாரத்துக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிரான ஒரு முகம்தான். இங்கே யாருக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு உதவியாக இங்கே பல இயக்கங்கள் இருக்குது அவனுக்கு கை கொடுக்கறதுக்கு. ஸோ அது மூலமாகவே இங்கே வந்து ஒரு பெரிய லிபரேட்டிங் ஸ்பேஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி இருக்கும், பாதுகாப்பு. நம்ம தனியாக இல்லை அப்படின்ற உணர்ச்சி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஜேஎன்யூட தாபாஸ் பற்றி சொல்லுங்களேன் யாராவது. இப்போ இங்கே வந்து ஒரு 3 தபாக்கள் இரவு நேரத்தில் இயங்குறதா நம்ம பார்க்க முடியுது. ஒன்று வந்து கங்கா தபா, அப்புறம் மம்மு தபா, 24/7 சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு தபா சொல்லுவாங்க. இந்த இரவு நேரங்களில் மாணவர்கள் எல்லாமே கலெக்டிவாக சேர்ந்துக்கிட்டு புரட்சிகரமான கருத்து சார்ந்த பாடல்கள் இசைக்கருவி வைத்துக்கிட்டு கிட்டார் வச்சுக்கிட்டு மேளம் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அது சம்மந்தமாக பேசுறது, பாடல் பாடுறது. நம்ம கிளாஸ் ரூமில் எவ்வளோ கற்றுக்க முடியும்? நம்ம கிளாஸ் ரூம் வெளியே தான் அதிகமாக கற்றுக்குறோம். அதனால தான் தாபா ரொம்ப முக்கியமாக இருக்குது, இது டாக் முக்கியமாக இருக்குது, நம்ம வந்து ப்ளே கிரவுண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது, எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து அது எல்லாம் சேர்ந்து தான் இது பல்கலைக்கழகமாக இருக்குன்னு. இந்த அரசியல்ங்கிறது, இந்த அரசியல் பேசுகிறதுங்கிறது இந்திய மாநிலங்கள் பற்றிய உங்களுடைய புரிதலை என்னவா மாற்றிருக்கு? நம்ம பொதுவாக வந்து நியூஸில் பார்க்குற விஷயங்கள், வேற ஒரு மாநிலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்கே நேரடியாக அந்த ஊரில் இருக்கிற மாணவர்கள்ட்டே நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து அவங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ காஷ்மீர் பற்றி நிறையா கேட்குறோம். இப்போ காஷ்மீர் மாணவர்கள்ட்ட கேட்கும் போது தான் வந்து அவங்களுடைய நம்ம படங்கள் மற்ற இடங்கள்லாம் நிறைய சென்சார் பண்ணி தான் நம்மக்கிட்ட அந்த கருத்து வந்து சேருது. அது எதுவுமே இல்லாத அந்த கிரவுண்ட்லேருந்து அந்த மக்கள்கிட்டருந்து ஒரு குரலாக வந்து அந்த விஷயத்தை நம்ம கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்குமான உறவுங்கிறது எப்படி இருக்குது? வகுப்பறையில் கல்விங்கிறது எப்படி இருக்குது? லைக் அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணுன்னா, லைக் எப்படின்னா, இங்கே வந்து அந்த கருத்துரையாடல் இப்போ கிளாஸ் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 hour கிளாஸ் 1.5 hours கிளாஸ் நடந்துட்டுருக்குன்னா டீ இல்லாமல் இருக்காது. அட்லீஸ்ட் 2-3 டைம்ஸாவது அவங்க டீ சொல்லுவாங்க, அவங்க செலவுலேயே சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இன்கேஸ் நாங்கள் பே பண்ண மாதிரி இருந்தாலும் அவங்க திருப்பி காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்குது. இன்னொன்று அந்த ஹைரார்கி வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. பேராசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில ஒரு அதிகார படிநிலை இருக்காது. நிறைய விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கான்வர்சேஷன் வைஸாக தான் போகும், ஒரு உரையாடல் தான் போகுமே தவிர ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ சொல்கிறாங்க, நம்ம மொனோட்டனஸாக இருக்காது, நம்ம ஏதோ கேட்டுட்டு இருக்கோம் அவங்க சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்காது. ஃபுல்லாக உரையாடல். எவ்வளோ டவுட்ஸ் வேணால் கிளியர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்னும் டவுட்ஸ் இருந்தால் அவங்க வந்து நம்ம சரி கிளாஸே முடிஞ்சிச்சு, நம்ம வந்து டின்னர் டாக்குன்னு ஒன்று இருக்கும், மெஸ்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அங்கே வந்து நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து லைக் ஸோ மெஸ்ஸில் உட்காந்து இரவு உணவின் போது பேராசிரியரோட பேசிக்கிட்டே மாணவர்கள் கலந்துரையாடி தங்களுடைய சந்தேகங்களை பூர்த்தி. அந்த உரையாடல்கள் முதல்ல இருக்குமே தவிர எப்படி சொல்றதுன்னா அவங்களோட பர்சனல் ஸ்பேஸையும் இது பண்ணாமல் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஒரு எலெக்டிவ் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட் தாண்டி ஒரு கோர்ஸ் எடுக்கிறோன்னா சில ஆசிரியர்கள்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. ஏன்னா ஒரு 150 பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்போது
வார நாட்களில் மற்ற கிளாஸ் இருக்கும், அதனால் அகாமடேட் பண்ண முடியாதுன்றதுக்காக சனி ஞாயிறில் உட்காந்து கிளாஸ் எடுப்பாங்க. 2 மணி நேரம் மக்களை வரவழைச்சி அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. நமக்கு வந்து படிக்காமல் வரணுன்ற எண்ணமே இருக்காது. பேராசிரியர்கள் போடுற எஃபர்ட்டை பார்த்து ஆமாம், அவ்வளோ உன்னதமான எஃபர்ட் போடுவாங்க. தொடர்ச்சியாக எப்படியாவது இந்த அவங்களோட ஒரு வேட்கை தெரியும், எப்படியாவது இருக்கிறத உன்ட்ட கொடுத்து. ஆமாம், அந்த சமூக உணர்வு பயங்கரமாக வெளிப்படும். அது வந்து ஒரு அதை வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வேறு இப்படி ஒரு ஆசிரியர் எஃபர்ட்டை போடும்போது நம்மளுக்கான கொஞ்சம் குறைஞ்சபட்ச எஃபர்ட்டையாவது போடணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறோம். இப்போ நான் தமிழ் துறையிலேருந்து வரேன் அப்படின்னா, நான் அஃபீஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணுற கோர்சஸ் அப்படிங்கிறது தனி. அது இல்லாமல் நான் என்ன கோர்ஸ் வேணால் போய் நான் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ண எப்படின்னா, இப்போ நான் ஆங்கிலத்துறையில் ஒரு பேராசிரியர் பிடிச்ச பேராசிரியர் நல்ல கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் அவங்க கிளாஸில் போய் சொல்லக்கூட தேவையில்லை. அவங்கள்ட்ட நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இந்தியாவிலேயே முதன்மையான இடம் அப்படி படிக்கிறதுக்கான இடம் அப்படின்னா ஜேஎன்யூ சொல்லலாம். ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் அவங்களும் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே பழகுவாங்க. அதே மாதிரி எல்லாமே ஒவ்வொரு இடங்களும் தாபாஸ் முதற்கொண்டு நூலகங்கள் எல்லாமே வந்து அவங்களும் அணுகக்கூடிய விதங்களில் இருக்கும். அதே மாதிரி தான் பாலினம் சார்ந்து ஒடுக்கப்படக்கூடியவர்களும் இங்கே வந்து நிறையா இருக்காங்க. அவங்களுக்கான முழு சுதந்திரமான இடமா இது இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்துக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது. எங்களோட சில ஃபேக்கல்ட்டிஸோட ரூம் ஓப்பனாகவே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம். நீங்கள் பெர்மிஷன் கேட்டு உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எல்லோரும் பிடிச்சே கிளாஸுக்கு போகிறோம் அப்பவும் பேக்டாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பப்ளிக் டாக்ஸ் நடக்கும், நிறைய பப்ளிக் செமினார்ஸ் நடக்கும். 2019-20களில் கரெக்டாக கொரோனா முடிச்சுட்டு வரும்போது அல்லது 9 மணி நைட்டு பப்ளிக் லெக்சர் ஆரம்பிக்கும், 1 மணி வரைக்கும் போகும். ஒருத்தர் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பேசுகிறாரு. எல்லோரும் ரேப்ட் அட்டென்ஷனோடு இருக்கிறோம். ஜெயினுலேருந்து வெளியே போனவங்கலாம் உள்ளே வந்து அந்த 9-1 மணிக்கு கேட்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. ஆனால் இங்கே வந்து லைப்ரரி 24 மணி நேரம் இங்கே லைப்ரரி இருக்கும். அப்போனா 24 மணி நேரமும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து எதையுமே எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல், பாதுகாப்பு, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலுமே இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. மொழித்துறை பார்த்தோன்னா ஒரு 30 மொழிகளுக்கு மேற்பட்ட கல்விப்புலம் இருக்குது. 30 மொழிகளுக்கு மேலே இவங்க சொல்லித்தராங்க. இப்போ அண்மையில் ஜப்பானீஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி இப்போ ஜப்பான் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 50 ஆண்டு காலம் இருக்கிறதுனால ஜேஎன்யூக்குள்ளாரே பல நாட்டு அமைப்புகள் வந்து இங்கே ஃபெல்லோஷிப் உதவித்தொகை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஜப்பானியமோ ரஷ்யனோ தமிழ்நாட்டில் இருந்து படிப்பதற்கான சூழலை விட இங்கே வந்து படிப்பதற்கான சூழல் அதிகம். அதே மாதிரி உதவித்தொகையும் இவங்க சொல்லக்கூடியதில் 120 ரூபாய் ஒரு பருவத்துக்கு, மாதம் தோறும் ஒரு 3500 கிட்டத்தட்ட உணவுக்கு வருதுனாலும் அதற்கான முதுகலை உதவித்தொகை முதற்கொண்டு பல புலங்களில் வந்து ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கு. அப்போ மாணவர்கள் படிப்பதற்கான கல்வி செலவையும் அந்த உதவித்தொகை மூலமாகவே எடுத்துக்கலாம். முனைவர் பட்டம் செய்யக்கூடியவங்களுக்கு குறிப்பாக மாதந்தோறும் 8000 ரூபாய் வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது எங்கள் மொழித்துறை சார்ந்த தகவல், முதுகலை இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு நிதியுதவியோட இப்போ வந்து முதுகலையும் தொடங்கியிருக்காங்க. முனைவர் பட்ட ஆய்வும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பிற மொழிகளோட ஒப்பாய்வு செய்வதற்கான சூழல் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும்பொழுது மொழித்துறையிலையும் குறிப்பாக சமூக அறிவியல் புலங்கள்லையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜேஎன்யூ கல்விச்சூழல் மிக முக்கியமான ஒன்றா இருக்கும். எனக்கு ஃப்ரீடம் ரொம்ப பிடிக்கும். இந்த கேம்பஸ் கொடுக்குற ஃப்ரீடம் எனக்கு பிடிக்கும். எனக்கும் அதான் சுதந்திரம் தான் அங்கே முக்கியமாக நான் வந்து பார்க்குறது. ஜேஎன்யூ பற்றி ஒரு வார்த்தையை சொல்லணும்னா 0% அட்டெண்டன்ஸ் பாலிசி. ஜேஎன்யூனா அமைதி, நானாவே இருக்கலாம். நன்றி நண்பர்களே.